ஹாய் ஐ எம் கோகுலாரக் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சேனல் வந்து ஒரு ஷார்ட் பிரேக்கு அப்புறம் இப்போதான் ஒரு ஆக்டிவ் வந்திருக்கோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்சனல் ஒர்க்காக வந்து நிறைய கமிட்மெண்ட்ல இருந்தோம். அதனால எந்த ஒரு வ்ளாகிங் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஒரு வ்ளாகிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியை வந்து லாஸ்ட் ரிவ்யூ சொல்லியிருப்பேன். ஆர்பிஎம்மும் எக்ஸாஸ்டும் அப்டேட் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த ப்ராசஸிங் தான் இருக்குது. மோஸ்ட்லி கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் தான். ஆர்பிஎம் ரெடி ஆயிடுச்சு, எக்ஸாஸ்ட்டும் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. வாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். கைஸ், இப்போ நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் பண்ணியிருக்கோம். ஆர்பிஎம்ல பார்த்தீங்கன்னா மீட்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்டது மீட்டர் எடுத்து ஜியோட ஒரிஜினல் மீட்டர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரிஜினல் மீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த 1 2 3 4 வந்து எல்லோ கலரில் வரும். யூஷுவல் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஆர்பிஎம் பைலட் பாக்ஸு. சாவி போட்டாலே லைட் எரிஞ்ச மாதிரி டேரக்ட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நம்ம ஜெட்டோட லாக் செட் போட்டுட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லாக் செட் 135 தான் இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை, கேப்ல இருந்து அசிங்கம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் மாற்றிட்டோம். இந்த மவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர் மவுண்ட்டு. இதுவும் நம்ம சின்னதாக ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி நீட்டாக பண்ணியாச்சு. கேஸ் கூட பாருங்க, கேஸில் கூட அந்த லீக்கேஜ் இருக்காது, நீட்டாக பண்ணியிருக்காப்புல. நல்லா தான் இருக்குது ஆர்பிஎம் ரெடி பண்ணதெல்லாம். அதே மாதிரி ஆர்பிஎம் ரெடி பண்ண வீடியோவும் கவர் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ப்ரோவே பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கலாம். வெளியே கொடுத்து பண்ணதுனால எந்த ஒரு வீடியோ எடுக்க முடியல. நான் அவங்கள போய் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேம்பர் ஷார்ட் இன்பில்ட் போட்டிருக்கோம், எஸ்யூஆர் ரெடி பண்ணது. எக்ஸாஸ்ட் நோட் வந்து நான் ஃபைனலாக வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சின்ன சின்ன ஜென்ரல் சர்வீஸ்லாம் பண்ணியாச்சு. காயிலாம் பார்த்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் கரண்ட் வந்து என்ன ஆச்சு மிஸ்மேட்ச் ஆச்சா தெரியல, கொஞ்சம் வெடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த சவுண்ட் எல்லாமே உள்ளெல்லாம் பார்த்தாச்சு. ஸ்பார்க் பிளக் எல்லாமே போட்டாச்சு. கிக்கரும் பார்த்தீங்கன்னா அந்த பிளே இருந்துச்சு, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஆயில் பம்ப் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன ஓவராக வச்சிருந்தோம், அதுவும் ஓரளவுக்கு நார்மலாக கொண்டு வந்துட்டோம். பழைய ப்ராக்கெட் எடுத்துட்டு இந்த எல்பெண்ட் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த சேம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்பெண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்மள்ட்ட எல்பெண்ட் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தது, எல்பெண்ட் போட்டாச்சு. இன்னைக்கு நைட் எப்படி நம்ம ப்ரோ அசார் ரெடி பண்ணிடுவாரு. நாளைக்கு ஒரு ட்ரையல் ரைட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம வண்டி செட் ஆயிடுச்சு, 2500 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இன்னும் டாப் அண்ட் ஓட்டி பார்க்கல. நாளைக்கு ட்ரையல் ரைட்ல நம்ம வண்டி எவ்வளோ போகுது, இனிஷியல்லாம் எப்படி இருக்குலாம் பார்த்துருவோம். A to Z காயில் எல்லாமே பார்த்துட்டாரு. கிளச்சு கூட ரீசெட் பண்ணியாச்சு, ரப்பர் அடிச்சு ரீசெட் பண்ணிட்டோம். வேற பேக்கிங்லாம் கூட 2 பேக்கிங் போட்டாச்சு. இப்போ நம்ம எக்ஸாஸ்ட் நோட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இன்பில்ட் சாம்பர் இப்போ ஆர்பிஎம் பார்ப்போம், எவ்வளோ ரீச் ஆகுது பார்ப்போம். ட்ரம் பிரேக் தான் இருக்கு. அதாவது டிஸ்க் செட்லாம் வாங்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட் ரைட்ல வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த டைம் வேணாம் விட்டாச்சு. அடுத்த ரைட்ல கண்டிப்பா நம்ம டிஸ்கை வந்து அப்டேட் பண்ணிடுவோம். இந்த அப்டேட்லாம் மெயினா எதுக்காகனா நம்ம ரைடுக்காக தான். அது வந்து ஒரு லாங் ரைடா இருக்க போது. கண்டிப்பா வித்தின் 1 வீக்ல அந்த கண்டிப்பா அந்த ரைடை வந்து நம்ம போற மாதிரி இருக்கும். அது எங்க போறோம், எங்க ஸ்பாட்டு, யாராவது நம்ம டீம்ல வராங்க என்னன்ற கண்டிப்பா நான் வந்து ரைடு போறப்ப அப்டேட் பண்றேன். அதே மாதிரி இது ஒரு ஆர்எக்ஸ், மெயினா ஒரு ஆர்எக்ஸ் ரைடு தான் இருக்கும். கண்டிப்பா நல்ல விசேஷமாவும் இருக்கும். அன்னைக்கு பாப்பீங்க கண்டிப்பா. கைஸ், அதே மாதிரி நம்ம ஜாவித் ப்ரோ பாத்தீங்கன்னா கடையை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சஃபிஷியண்டா ஸ்பேஸ் இல்லை, அதனால இங்க வந்து டோட்டலா கடையை ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. நல்ல ஸ்பேஸ்ல பெரிய இடமா அமைஞ்சிருச்சு இருக்கு. ஸோ அதனால இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாரு. அவங்க உள்ள போய் பார்ப்போம் இன்டீரியர்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்காருன்னு. போஸ்டர் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காப்புல. கிங் ரோடு, லெஜண்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸ், அல்சலாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் ஷாப் நேமு. நம்ம இவ்வளோ நாளாக வந்து டேரெக்டாக நம்ம மெக்கானிக்கை ரிவ்யூ பண்ணதில்லை. சும்மா ஒரு ரீல்ஸாகவும் வண்டி ரெடி பண்ண ஷார்ட்ஸாகவும் தான் போட்டுட்ருப்போம். இப்போ டேரெக்டாக அவர்கிட்ட கேட்டுருவோம் என்னென்ன ஒர்க் பண்ணுறாரு, என்னென்ன வண்டி பண்ணுவீங்க எல்லாமே அவர்கிட்ட டேரெக்டாக கேட்டுருவோம். இதுதான் நம்ம ஜாவித். தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஏற்காடில் ஷார்ட்ஸ் போட்டது, அப்புறம் நம்ம வண்டி ரெடி பண்ணதெல்லாம் எல்லாமே இவரு தான். ப்ரோ சொல்லுங்க, என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்க? ஆர்எக்ஸ் மட்டும் தான் எடுக்கலாம், எல்லா வண்டியும் பண்ணுவீங்களா? எல்லா வண்டியும் நம்ம எலக்ட்ரிக் வேலை பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்டிங், ஃபுல் ரீஸ்டோரேஷன்,
இன்ஜின் ஒர்க்ல இருந்து எல்லாமே நம்மளே பார்த்து பண்ணி தந்துடும் ப்ரோ. என்ன கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோம், நீட்டா பார்த்து பக்காவா ரெடி பண்ணிக்கலாம் ப்ரோ. வெயிட் பண்ணா கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கண்டிப்பா பண்ணி கொடுப்பாரு. இப்போ கூட வெளியே கூட பாருங்க எத்தனை வண்டி இருக்குன்ட்டு. ஜெட்டு 5 ஸ்பீடு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்த வண்டி தான். ஜென்ரல் சர்வீஸ் அப்புறம் கமிட்மெண்ட் இருக்கு. ஆனா வண்டி கொடுத்தீங்கன்னா அவர் இஷ்டத்தை விட்டு கண்டிப்பா நீட்டா பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ பெயிண்டிங்கு, மெக்கானிக் ஒர்க்கு, எலக்ட்ரிக் ஒர்க்கு, மற்ற என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே நாமளே பண்ணிக்குவோம் ப்ரோ. எதுவும் வெளியில கொண்டு போய் பண்ணி இது பண்ணணும்னு இல்லை, எல்லாமே நம்மளே பார்த்து நீட்டா பண்ணிக்கலாம் ப்ரோ. என்ன ஒண்ணுன்னா கஸ்டமர் வந்து அலைய தேவையில்ல, ட்ரஸ்டா வந்து விட்டுட்டு போனாங்க கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க இப்ப ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்களா, சாண்ட் பிளாஸ்ட்லாம் பண்ணி அடிக்கிற மாதிரி? அதுவும் போயிட்டு இருக்கு. பெயிண்டிங் எல்லாம் நம்ம வேற இடம் மேல அடிக்கிட்டீங்க. ஆமா, பெயிண்டிங் எல்லாம் மேல அது போயிட்டு இருக்கு. அது சாண்ட் பிளாஸ்ட்லாம் போட்டு பக்கா ப்ரொஃபஷனலா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி சாண்ட் பிளாஸ்ட் பண்ணிட்டு தான் பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் வந்து மேல வச்சிருக்காரு, இங்க ஸ்பேஸ்ல அதனால மேல வச்சிருக்காரு. பெயிண்டிங் பாத்தீங்கன்னா இப்போ அவரோட டேங்கை ஒன்று பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ, பெயிண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட், ரைடுக்காக தான். அந்த சீக்ரெட் பேர் ரிலீஸ் பண்ணிடலாம். நம்ம ப்ரோ தான் வராரு நம்ம ரைடுக்கு. இன்னும் யார் யார் வராங்கன்ட்டு ட்விஸ்ட் இருக்கு. அப்ப அன்னைக்கு ரைட்ல பாப்பீங்க யார் யார் வராங்க என்னன்ட்டு. பக்கா விசேஷமா இருக்கும் கண்டிப்பா. இது கூட ப்ரோ இது என்ன கலர் கோடு? கலர் கோடை வந்துட்டு இதுக்கு மேல அப்டேட்ல நீங்க பாப்பீங்க ப்ரோ. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, எல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, நார்மலா தான் இருக்கும். அது ஒரு கலர் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், மற்றபடி வேற எதுவும். உங்களை நம்பி வரவங்களுக்கு வந்து நீங்க எல்லா ஒர்க்கும் பண்ணிடுவீங்க? எல்லா ஒர்க்கும் பண்ணிடுவோம் ப்ரோ. லேட் ஆகுதுன்னு எதுவும் இது பண்ண வேணாம். லேட் ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்த்து தந்துடுவோம். லேட் ஆகும் தான் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். கோட்டிங் எல்லாம் ப்ரோ எல்லாமே பண்ணிக்கலாம் ப்ரோ. கோட் எல்லாமே பண்ணிக்கலாம். ரொம்ப பர்ஃபார்மன்ஸா ஃபுல் பர்ஃபார்மன்ஸ்ல வேணும்னா கூட அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெளியில அரேஞ்ச் பண்ணி கூட அது பண்ணிக்கலாம். இங்க பிஸ்டன் ஆல்டர் பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே, ஸ்டார்ட்னா ஸ்டார்ட் ஆகும். கோட்டிங்னா கோட்டிங்காவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவரோட ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அம்மாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடுல. ப்ரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜோதி தியேட்டருக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல. கடை பேர் வந்து அல்சலாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ். இவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கண்டிப்பா வந்து இன்ட்ரெஸ்டட் பர்சன் மட்டும் வண்டி விடணும் அப்படின்னா நம்பரை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ரீசனபிளா இருக்கும், நல்லா வந்து வண்டி ஒர்த்தபிளா தான் இருக்கும் கண்டிப்பா. ட்ரையல் ரைடு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வீடியோ கவர் பண்ணிட்டு கண்டிப்பா ஆட் பண்றேன். ஏன்னா இப்பயே நைட் ஆயிருச்சு, இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு ட்ரையல் ரைட் பார்ப்போம். கைஸ் ஃபைனலி வண்டி டெலிவரி எடுத்தாச்சுங்க. டுடே மார்னிங் இயர்லியாக 3 மணிக்கு எடுத்தோம். அதனால் மார்னிங்கே கவர் பண்ண முடியல. ஸோ அதான் ஈவினிங் ஒரு ட்ரையல் பார்க்கலான்ட்டு வண்டி எடுத்திருக்கோம். பாருங்க ஹசார்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு, 4-வே. ஓகேங்க, வண்டி ஒரு ட்ரையல் பார்ப்போம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல புள்ளைங்க இருக்குங்க. டாப் எண்ட் பார்த்துருவோம் இப்போ. Reserve. க்ரூஸ் ஆகுது. ஓகே, லெட்ஸ் செக்.
இது சென்னை ஹைவேங்க. ஸோ அதனால் வண்டி பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போனாலும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நம்மளாம் ரிட்டர்ன் பண்ணிடலாங்க. ரிட்டர்ன் செக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சேலம் போகிற ரூட்டு இது டேரெக்டாக சென்னை போகிற ஹைவேங்கிறனால எனி டைம் ரஷ்ஷாக தான் இருக்கும். வண்டி பாசிங்லேயே இருக்கும். பார்த்துருவோம். மேலே கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. ஒன் 120 அசால்ட்டாக க்ரூஸ் ஆகுதுங்க. நம்ம எதிர்பார்த்த லெவலில் இருக்குது. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஜாவித் தாங்க, நம்ம மெக்கானிக் தான். இப்போ அவன் நேற்று ஃபுல்லாக நம்ம வண்டி ஒர்க் பண்ணி கொடுத்து அவர் வண்டி இன்னும் ரெடி பண்ணல ரைடுக்கு. இன்றைக்கி தான் உட்காந்து ரெடி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் பண்ணிடுவாரா தெரில. அவர் உட்காந்தா பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சாம்பர் சவுண்ட் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா மைல்டாக இருக்குங்க சவுண்டு. ஃபுல்லாக ரேவ் பண்ணால் தான் சவுண்டு ஓப்பன் ஆகுது. ஐடியல்லாம் சவுண்டு அப்படியே மைல்டு, ரொம்ப மைல்டாக இருக்குது ஐடியலில். எஸ்யூஆர் ரெடி பண்ணது தான். ஹேண்டில் வந்து ஆர்டி ஹேண்டில் தான் போடலாம்னு நினச்சேன். பட் இதோட கம்ஃபர்டபுள் அதில் கிடைக்குமான்னு தெரியல. ஆர்டி ஆல்ரெடி போட்டு ஓட்டியிருக்கோம். இது ஒரிஜினல் ஹேண்டிலில் போட்டு ஓட்டுறதே தனி ஃபீல் தான். அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், ஹேண்ட்லிங்லாம் சூப்பராக இருக்குது, பெயினும் இல்லாமல் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இதுவே நம்ம ரைடுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இதே போட்டாச்சு. இந்த மீட்ரு நான் சொல்லியிருப்பேன் ஒரிஜினல் மீட்டருன்ட்டு. ஆக்சுவலாக ஒரிஜினல் மீட்ரு தான். அதுக்குன்னு என்னடா ஒரிஜினல் மீட்டர்னால் இந்த மாதிரி மட்டும்தான் வரும்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஜி லான்ச் பண்ண இனிஷியல் பேட்சில் வர மீட்ரு இது. 1 2 3 4ங்கிறது 96 பேட்சில் வரும்னு நினைக்கிறேன். 97 பேட்சில் வந்து அந்த 1 2 3 4ங்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வரும். இப்போ நம்ம டாப் அண்ட் ஓட்டி பார்த்தது வந்து நம்ம வண்டியோட ஸ்டெபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான். கிராஷ் டிரைவு அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் கிடையாது. ஏன்னா இந்த வண்டி எடுத்தோம், இந்த வண்டி எடுத்து இப்போ தான் இன்ஜின் செட் ஆகிருக்கு. ஸோ அதான் இப்போ தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம் நம்ம டாப் அண்ட் ஓட்டி. இதுக்கு முன்னாடி நம்ம டாப் அண்ட் ஓட்டினதில்லை இந்த வண்டியில். அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. நம்ம ஓட்டி செக் பண்ணதில் 120 அசால்ட்டாக க்ரூஸ் ஆகுது. அதுக்கு மேலே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஓகே, ஸ்டே டியூன்டு கைஸ். நெக்ஸ்ட் நம்ம ரைட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை, see you soon.